ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்தார் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தார் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு 15 ஹோம் பேஸ்டு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன ஏஜ் க்ரைட்டீரியா, எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகும், எதில் நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கத்தார் லிவிங்கில் இப்போ ரீசெண்டாக June 3 ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஆர்டிக்கல் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பிஸ்னஸ் டைப் எல்லாம் அவங்க ஹோம் பேஸ்டு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணியிருக்க 15 ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ். மீல் ப்ரிப்பரேஷன், அரபிக் ஸ்வீட்ஸ் மேக் பண்ணுறது, டெய்லரிங், எம்ப்ராய்டரி, பேக்கேஜிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட் டிசைனிங், பார்சல், கிஃப்ட் ரேப்பிங், அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பிங், பெர்ஃப்யூம்ஸ் மேக் பண்ணுறது, காஸ்மெட்டிக் ப்ரொடக்ஷன், சாஃப்ட்வேர் அண்ட் வெப்சைட் மெயின்டெனன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேஸ்ட்ரீஸ், புக் பைண்டிங், ஆன்டிக்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் சீசனிங்ஸ். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏஜ் க்ரைட்டீரியா. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கான இடம், அதாவது இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல தான் நீங்கள் வந்து பிஸ்னஸும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸும் இதே வீட்டில் தான் நான் ரன் பண்ணணும். நான் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல நான் வந்து வீடு எடுத்து அங்கே வந்து என்னோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் எங்கே ரன் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் ஓனரும் ஸ்டே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் கத்தார்லேருந்து வெளியே யாரையும் வந்து ரெக்ரூட் பண்ண முடியாது. அதுக்கான விசாவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் ஹெல்ப்புக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கத்தாருக்குள்ளே மட்டும்தான் அவங்களை எடுத்துக்க முடியும். விசா அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவுட் சைட் கத்தார் யாரையும் ரெக்ரூட் பண்ணி கொண்டு வர முடியாது. எல்லா ஹோம் பேஸ்டு பிஸ்னஸுமே கத்தார் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி அண்ட் காமர்ஸில் அப்ரூவல் பண்ணதாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க, இல்லை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு விற்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மாதிரி ஏதாவது மேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வீட்டில் இருந்து தான் அது கஸ்டமரோட எண்டுக்கு போகணும். த்ரூ வேறு எது மூலியமாகவும் அதை சேல் பண்ண முடியாது. டைரெக்டாக உங்களோட வீட்டிலேருந்து தான் அது சேல் ஆகணும். இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஹோம் பேஸ்டு லைசன்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1020 கத்தாரி ரியால் ஆகுது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட வேலிட் கத்தார் ஐடி, நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் இருக்கிறது உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வில்லா ஆர் பில்டிங்கோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நம்ம இங்கே எல்லாருமே வந்து ஓன் ஹவுஸ் கிடையாது, எல்லாமே வந்து ரெண்டட் தான். ஸோ ரெண்டடாக இருக்கும் போது நம்ம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கிட்ட இருந்து என்ஓசி வேணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அண்ட் ஆல்சோ அவங்களோட ஐடி காப்பி வேணும். இப்போ நீங்கள் பண்ணுற ஹோம் பேஸ்டு பிஸ்னஸில் ஏதாவது ஃபுட் ரிலேட்டடில் இருந்துச்சு அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் தான் டாக்குமெண்ட். நீங்கள் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் அதில் போயிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் இன் கத்தார் லிவிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் அவங்க நான் இப்போ சொன்னது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நேஷ்னல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கத்தார் லிவிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஹோம் லைசன்ஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணிக்கோங்க.